ஹாய் ஹாய் குட் மார்னிங். ஆக்சுவலி நான் இப்போ தான் புதுசாக மூவி ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த இதில் தெரில எதுன்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மூவி வந்து டிமாண்டி காலனி 2. இந்த படத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். லாஸ்ட் ஃப்ரைடே ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நேற்று தான் நான் பார்த்தேன். படம் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் தான் சொல்லணும். எப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து சூப்பர் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஏதோ குவாண்டம் ஃபிசிக்ஸ், குவாண்டம் என்டாங்மெண்ட் அந்த டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது தமிழில் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் ஆஃப்லாம் நல்லா போச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. செகண்ட் ஆஃப் ஆஸ் யூஷுவல் இந்த பேய் படத்தில் இருக்கிற கிராஃபிக்ஸ் அது எல்லாமே இருந்தது. ஆஃபில் அவங்க முடித்த விதம் வந்து ஒரு ட்விஸ்ட்டோடு தான் முடிச்சிருக்காங்க. எப்படின்னா அந்த ரிவீலே பண்ணல கடைசி வரைக்கும். அது யார் பண்ணுறா அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி பர்சன் இருக்காங்க, அவங்க தான் பண்ணுறாங்க. ஆனால் அது யாருன்னு ரிவீல் பண்ணல. ஸோ இது ஸ்டோரி எப்படின்னா ஜூன் 6, அதாவது 6/6 அதே மாதிரி இந்த இன்சிடென்ட்ஸ் நடக்கிறதும் 6 years ஒன்ஸ் தான் நடக்கிற மாதிரி. ஸோ லாஸ்ட்டாக நடந்த இன்சிடென்ட் வந்து 2015 நினைக்கிறேன். இப்போ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா 2021 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபிலிம் வில் பி இன் 2027. அதையும் அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ 6 years ஒன்ஸ் இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டேட்டும் June 6. ஓகே, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் படம் வந்து நல்லாவே இருந்தது. செகண்ட் ஆஃப் அந்த கிராஃபிக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாமே சூப்பர் தான். ஸோ போய் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நான் எப்படின்னா அந்த ஃபிலிம்ஸை வந்து ரிவ்யூ போடுறது வந்து ஷார்ட்ஸ்லேயே போடலான்னு இருக்கேன். சும்மா லாங்காக எடிட் பண்ணாமல் ஜஸ்ட்டு அந்த படத்தை பார்த்துட்டு அதை பற்றி ஷார்ட்டாக என்ன இருக்கோ அந்த படத்தில் அதை வந்து ஷார்ட்ஸில் சொல்லலான் இருக்கேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.